ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோ இரவு 10:30 கிட்ட எடுத்துகிட்ருக்கிறேன். ஏதோ காட்டுறதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்தேன் நான். ஆனால் நான் இதில் பேச போகிற விஷயமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வீடியோ மட்டும் பாருங்கள். அந்த ஹோம் சீசன் வித் லவ் அபி சிஸ்டர் அவங்களோட ஹஸ்பண்ட் இப்போ கிட்டடியில் இறந்துட்டாங்க உடம்பு சரியில்லாமல். ஸோ அவங்களோட வீடியோஸ் நான் பார்ப்பேன். நான் ஃபாலோ பண்ணுறேன் அவங்கள. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் கமெண்ட் எல்லாம் பண்ண இல்லை, அதை பற்றின எதுவுமே நான் பேச இல்லை. ஆனால் நேற்று அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மெட்டி போடுறது, பூ வைக்கிறது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது பார்த்தோன்னே எனக்கு கஷ்டமாக இருந்ததுன்றதை விட எங்களோட மனநிலை, மக்களோட மனநிலை இவ்வளோ தூரத்துக்கு அகோரமாக இருக்குது என்றது தான் எனக்கு தோணிச்சுது. மெட்டி, தாலி, பூ, பொட்டு இது எல்லாமே அவங்க கல்யாணம் பண்ணினதுக்கான அவங்களோ யாரோ கல்யாணம் பண்ணினதுக்கான ஒரு சாட்சி. அதில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்றதுக்காக அதை எடுக்கிறது என்னை பொறுத்த வரையில் அந்த கல்யாணத்தை இல்லாமல் ஆக்குறீங்களா? நீங்கள் இல்லை தானே. அந்த வாழ்க்கையை இல்லாமல் ஆக்குறீங்களா? இல்லை தானே. அது எல்லாமே இருக்குது தானே. நாங்கள் பீஸா, பர்கர், அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை மாற்றிட்டோம் எங்களோட லைஃப்பில். ஆனால் எங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் மாற்றுவோம். காலங்காலமாக எங்களுக்கு மற்றவங்களை பற்றி கதைக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நாங்கள் அப்படியே வச்சுக்கொள்வோம். அது எவ்வளோ ஒரு குரூரமான ஒரு மனப்பான்மை, யோசிச்சு பாருங்களேன். அவங்களோட வாழ்க்கையில் என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். கூட இருக்கிறவங்க பேசுகிறதுன்றது ஒரு விஷயம், அதை அவங்க ஹேண்டில் பண்ணிக்கொள்வாங்க. ஆனால் ஆரேண்டே தெரியாத ஒரு ஆளுக்கு நீங்கள் அவ்வளவு கெதியாக ஒரு கமெண்ட் தட்டி விட்டுட்டு போகிறீங்க. அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப்பில் ஃபுல்லாக என்ன நடக்குது எதுவுமே உங்களுக்கு தெரியறதில்ல. ஆனால் அவ்வளவு ஈஸியாக ஒரு கமெண்ட் தட்டி விட்டுட்டு போயிடுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தோணுது. அவங்க நல்லா வாழ்ந்துருவாங்க, அதில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களோட ஃபேமிலி இருக்கும், அவங்களோட பிள்ளைகள் இருக்காங்க. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அவங்க தைரியமாக இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் நல்லா வந்துடுவாங்க. ஆனால் இப்படி கமெண்ட் பண்ணுறவங்களோட இருக்கிறவங்க, அவங்களோட ஃபேமிலி, அதாவது நீங்கள் இப்படி ஒரு கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபேமிலி, நீங்கள் உங்களோட மென்டாலிட்டி அதை யோசிக்கும் போது தான் எனக்கு கவலையாக இருக்குது. உங்களோட ஃபேமிலி எவ்வளோ சஃபர் பண்ணுவாங்க உங்களோடன்னு சொல்லி. ஸோ யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் தேவைதானான்னு சொல்லி. இப்படி பேசுகிறவங்க அந்த வீடியோக்காக நான் சொல்லலை, பொதுவாகவே நான் சொல்கிறேன்னு. ஒரு பேட் கமெண்ட் பண்ணுறவங்க, சோஷியல் மீடியாவில் மற்றவங்களை அவதூறாக பேசுகிறவங்க, இவங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். உங்களோட இருக்கிற உங்களோட ஃபேமிலி உங்களோட இந்த கேரக்டரை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குமென்றதை யோசிச்சு பாருங்கள். ஏதாவது பிரயோசனமாக செய்யலாம் வாழ்க்கையில். இப்படி தேவையில்லாத விஷயங்கள் செய்ய தேவையில்லை. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.